ஹாய்ங்க. ஒரு 2 நாளோட ஈவினிங் ரொட்டீன் தான் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஆக்சுவலி வந்து நம்ம வீட்ல அந்த இது போடுவோம் இல்லையா? வேக்யூம் போடுவோம் இல்லையா? அது வந்து ஒர்க் ஆகல. ஒரு 6 வீக்ஸாவே நான் வந்து வீட்ல வேக்யூமே போடவே இல்ல. நெறைய முடியெல்லாம் வேற இருக்க மாரி இருந்துச்சு. சரி கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆன்லைனில் பார்த்தோங்க. ஆன்லைனில் பார்த்தப்போ வந்து கொஞ்சம் சரியாக வந்து கிடைக்கல, நல்லாவும் இல்லை. அதனால காஸ்கோ போயிருந்தோம் வாங்குறதுக்காக போல் எதார்த்தமாக வந்து ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு போனோம். அப்போ வந்து இந்த ரோபாட் வேக்யூம் கிளீனர் பார்த்தோம். கொஞ்சம் ஆஃபர் வேறு போயிட்டு இருந்துச்சுங்க. சரி ட்ரை பண்ணலாம் இதை அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தப்ப அங்கே இல்லை, பீஸே இல்லை. ஆன்லைனில் மட்டும்தான் ஆர்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்லைனில் வந்து நம்ம ஆர்டர் அங்கேயே பண்ணியாச்சு. பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். ஒரு வாரத்தில் வந்து வந்துடும் அப்படின்னாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மெசேஜ் வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்த எல்லா பேக்கேஜுமே நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டில் இங்கே தாங்க வைப்பாங்க. இது வந்து அமேசான் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வைப்பாங்க. நம்மளுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துடும். 2 நாளைக்குள்ளே நீங்கள் பேக்கேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபைன்லாம் போட மாட்டாங்க. 2 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பே பண்ணணும். நாங்கள் மோஸ்ட்லி வந்தோடனே போய் எடுத்துருவோம். வந்தோடனே போய் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் போயிருந்தோம். கடைசியில் பார்த்தா வந்தது வேக்யூம் கிடையாது, புக்கு தான் வந்துருந்துச்சு. ஐயோ வரலையே அப்படின்ட்டு தான் நானும் பாப்பாவும் பேசிகிட்டே தான் வீட்டுக்கே வந்தோம். கதவை லாக் பண்ணிவிட்டு உக்காந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து யாரோ நடந்து போகிற சவுண்டுங்க வெளியில். ஸோ கதவை திறந்து பார்க்குறப்ப நம்ம வேக்யூம் கிளீனர் தான் வெளியில் வச்சுட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. இங்கே வந்து சில பேர் கதவை தட்டி பேக்கேஜ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு போவாங்க. சில பேர் வந்து அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம கதவு பக்கத்தில் யாராவது வந்துட்டு போனால் நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும்ல. ஸோ அது தெரிஞ்சதுனால தான் வந்து நாங்கள் கதவையே திறந்தோம். இது வந்துட்டு இப்போ வந்து நம்ம சார்ஜ் போடணும். சார்ஜ் போட்டுட்டு எப்படி ஒர்க் ஆகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணணும். இதில் வந்து மாப்புமே போட்டுக்கலாம். அதனால தாங்க மெயினாகவே நான் வாங்கினேன். இப்போ கிச்சனும் ரெஸ்ட் ரூம் அந்த அப்புறம் முன்னாடி வருவோம்ல மெயின் டோர், அங்கன மட்டும்தான் அந்த உட்டு இருக்குது. ஸோ அங்கே மட்டும்தான் மாப் போடணும். கொஞ்சம் கம்மியான இடத்துல மாப் போடணும் அப்படின்னா எனக்கு வளையவே மாட்டேங்குதுங்க, போடவே முடியல. இது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதனால தான் வந்து இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கினோம். சில ஐரோபோ இருக்குது, அது வந்து மாப்பெல்லாம் போடாதுங்க, ஒன்லி வேக்யூம் மட்டும்தான் பண்ணும். ஆனால் இதில் வந்து அதுவுமே சேர்த்து பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவும் வீடு ஃபுல்லாக உட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வீடை ஃபுல்லாக கூட்டிட்டு அதுக்கப்புறம் மாப்பெல்லாம் போடணும் அப்படின்றப்ப 2 வேலையும் இதுவே பார்க்குது இல்லையா? அது நம்மளுக்கு கண்டிப்பாக ரொம்ப வேலை ஈஸி தானே பண்ணும். அதனால் அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ வந்து ஸ்ருதி கையில் வச்சுருக்கா இல்லையா? இது தாங்க அந்த மாப் போடுற அந்த ஒரு இது. நீங்கள் அதுக்குள்ளே வந்து தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து இதை வந்து நீங்கள் மேலே ஒட்டிடணும். ஸோ அது வந்து அப்படியே ஸ்டிக் ஆகிக்கும். ஸ்டிக் ஆகிட்டு ஃபுல்லாக வந்து மாப் போட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக்யூம் போடணும் அப்படின்னா இதே பாக்ஸில் அப்படியே போடக்கூடாது, அதுக்கு வேறு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அந்த ரோபோவில் அப்படின்னா அது வந்து வீடை ஃபுல்லாக நல்லா சூப்பராக வந்து கூட்டிரும். இதோட ப்ரைஸ் வந்துங்க, நான் வந்து $350 வாங்கினேன். ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து $400. இங்கே வந்து கொஞ்சம் ஆஃபர் போயிட்டு இருந்தது. இப்போ இந்தியா ரூபாப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 30,000 கிட்ட வரும். இப்போ இதுக்கு வந்து ஒரு சில பேர் சொல்லுவீங்க, என்னப்பா இந்தியா ரூபாப்படி கால்குலேட் பண்ணுறீங்க, இதெல்லாம் அங்கே இருந்துட்டு இந்த இந்தியா ரூபாப்படி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இவ்வளோ இருக்குங்க, இவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றதுக்காக நான் கால்குலேட் பண்ணி சொல்லலை. இப்போ நிறைய பேருக்கு வந்து நம்ம டாலரில் சொன்னோம் அப்படின்னா அந்த ப்ரைஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு தெரியாது, இன்க்ளூடிங் மீ. எனக்குமேலாம் சில கண்ட்ரியோட ரீல்ஸ்லாம் பார்க்குறப்ப அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அப்போலாம் எனக்கு தெரியாது. இதே இது வந்து உங்களுக்கு இந்தியன் ரூபாவில் சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அதனால தான் நான் இப்போ எங்கேயாவது கடைக்கு போகிறேன், ஏதாவது வாங்குகிறேன் அப்படின்னாலுமே நான் இந்தியா ரூபா அப்படி கண்டிப்பாக சொல்லிடுவேன். அதுக்குமே சில பேர் கமெண்ட்ஸை சொன்னதுனால தான் இதை வந்து இதை வீடியோவில் சொல்கிறேன். இது தாங்க அந்த இதோட ஹோம். ஸோ வேக்யூம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த ஹோமில் வந்து அதுவே உக்காந்துரும். நம்ம கொடுக்கணும், கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹோமுக்கு போ அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது அழகாக வந்து ஹோமுக்கு போயிடும். ஆக்சுவலி அவர் வந்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு 5:30 மணி டு 6 மணிக்குள்ளே வருவார். வேலையை பொறுத்து, பஸ்ஸு கிடைக்கிறத பொறுத்து வீட்டுக்கு வருவாங்க. ஸோ நாங்கள் வந்து எல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். அந்த இதை வந்து சரியாக எங்களால் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண முடியல, எப்படி உள்ளே வைக்கிறது அப்படின்லாம் தெரியல. ஸோ அதனால் அவருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணோம்.
ஏன்னா கால் பண்ணி கேட்டோம், எங்கே வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து பக்கத்தில் வந்துட்டேன், சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னாரு. இவளுக்கு வந்து அவ்வளோ ஆர்வம், சீக்கிரமாக வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி எப்படி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுது அப்படின்ட்டு பார்க்கணும் அப்படின்னு. இப்போ வந்து இதை நம்ம ஆன் பண்ண முன்னாடி எந்த ஒரு பொருளுமே கீழே கிடக்கக்கூடாது. இந்த ரிமோட், இப்போ ஃபோனு, லேப்டாப், பசங்க டாய்ஸு அது மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருட்டீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணிடுது. நாங்கள் இங்கே வந்து ஒரு வருஷத்துலங்க ஒரு இதே மாதிரி தான் ஐரோபோ ஒன்று வந்து தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரில் வாங்கினோம். அதுவுமே ஒரு $200 கிட்டங்க. அதை வாங்கி போட்டப்ப நிஜமாங்க ஏன்டா வாங்கினோம் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ சவுண்டு, அது ஆன் ஆனோடனேவும் அது பிடிக்கவே இல்லை. பயங்கர சவுண்டோடு தான் அது போய் போய் ஃபுல்லாக க்ளீன் பண்ணும். ஆனால் மாப்பெல்லாம் போடாது, ஒன்லி வேக்யூம் மட்டும்தான் போடும். அப்புறம் கொஞ்ச நாள்லங்க ஒரு 3 to 4 months சம்திங் எப்போயோ ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அதுலேருந்தே எனக்கு வந்து இந்த வேக்யூம் கிளீனர் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை போயிடுச்சு. அதனால தான் நான் வந்து ஐரோபாட் வந்து வாங்கவே விடலை ஹஸ்பண்டை. ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி வேறங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அந்த வட்டம் வந்து இவர் ரொம்ப சொன்னார், இல்லை இது கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும், என்னை நம்பி வாங்கு அப்படின்னாரு. அதனால தான் வந்து வாங்கின தேவம் இதுதாங்க. அந்த டஸ்ட்பின் வந்து இதுதான். ஸோ இதில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறான் இல்லையா, இதில் தான் வந்து அந்த வீடை ஃபுல்லாக வேக்யூம் போட்டுட்டு அந்த குப்பையெல்லாம் இதில் தான் இருக்கும். அந்த ஒரு ஃபேன் மாதிரி இருக்கு இல்லையா, அது தாங்க சுற்றி 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 அந்த இதை எல்லாத்தையுமே எடுக்கும். இதுதான் கேமரா. ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனில் வந்து அந்த இதோட ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிடணும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துடணும். நீங்கள் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா வீடு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிகிட்டே வந்து ஃபோட்டோ எடுத்துரும். நம்ம வந்து அப்படி ஃபோட்டோ எடுக்கிறப்ப வீடு வந்து நல்லா வெளிச்சமாக இருக்கணும், இருட்டாக இருக்கக்கூடாது. ஸோ லைட்டெல்லாம் நல்லா பிரைட்டாக போட்டு விட்டுறணும். அப்படி நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த டைனிங் டேபிள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு அடியிலலாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதுவே வந்து சேர்லாம் இருக்கும், அதை பார்த்து டைரெக்ஷன் பார்த்து ஏதாவது இடிச்சிச்சு அப்படின்னா அதுவே இந்த கேமராலாம் இருக்கிறதுனால அப்படியே பார்த்து அதுவே போய் வந்து க்ளீன் பண்ணிடுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போதே அது கேட்கும் பேர் வைங்க அப்படின்னு. நாங்கள் ஒரு வேக்யூம் கிளீனர் வச்சுருந்தோம் இல்லையா, ரோபோ வேக்யூம் கிளீனர். அதுக்கு வந்து பாபு அப்படின்னு வச்சுருந்தோம். அது ஏன் வச்சோன்னு தெரில. அப்போல்லாம் பசங்க ரெண்டு ரொம்ப குட்டிங்க. சின்னவளுக்கு வந்து ஒரு 3.5 வயசு இப்படி தான் ஆச்சு. ஷிபானிக்கு வந்து ஒரு 2nd grade அப்படி தான் படிச்சுட்டு இருந்தா. அப்போ எல்லார் வாயிலையும் வந்தது பாபு அப்படின்னு. ஸோ இதுவுமே பேர் வந்து பாபு அப்படின்னு தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோனையும் அந்த ஐரோபோவையும் வந்து சிங்க் பண்ணணும். ஸோ சிங்க் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இது இப்படி தாங்க க்ளீன் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி டைரெக்ஷனில் தான் அது வந்து போய் ஃபுல்லாக க்ளீன் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே க்ளீன் பண்ணுது பாருங்கள். அந்த கேமரா வந்து எவ்வளோ பிரைட்டாக தெரியுது அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு அந்த எல்லோ கலரில் தெரியுது இல்லையா, இதுதான் கேமரா. இப்போ இன்கேஸ்ங்க அந்த டஸ்ட்பின் வந்து ஃபுல்லாகிருச்சு, அதுக்குள்ளே வச்சோம்ல ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு வச்சா இல்லையா, அது வந்து குப்பையெல்லாம் சேர்ந்து ஃபுல்லாகிருச்சு அப்படின்னா ஃபோனில் வந்து சொல்லுங்கள், பாபு வந்து அது ஃப்ரீ பண்ணி விடுங்க அப்படின்னு. ஏன்னா பேர் பாபு தானே வச்சுருக்கோம் அதனால். ஸோ நம்ம வந்து கோ ஹோம் அப்படின்னு கொடுக்கணும். அந்த ஃபோன்லேயே கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அப்படியே நேராக ஹோமுக்கு போய் அதுக்கிட்ட இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே வந்து அதில் உள்ளே வந்து அதுவே கொட்டிடும். ஸோ அது வந்து நம்மளுக்கு சைடில் இருக்கும், நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி தாங்க ஹோமுக்கு வந்து அது போகும். நாங்கள் வந்து உள்ளே வச்சுட்டோங்க ரூமில். ஏன்னா ஹாலில் வச்சா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு தான் ரூம்குள்ளே வச்சாச்சு. ஸோ ரூம்குள்ளே தான் அது வந்து பார்த்துட்ருக்கு இந்த கேமராவில். ஸோ பார்த்து முடிச்சுட்டு அது உள்ளே போய் அதோட இதை ஃபுல்லாக எம்டி பண்ணுறதுக்கு பயங்கர ஒரு சவுண்டு வரும். எம்டி பண்ணுறப்ப மட்டும்தாங்க இவ்வளோ சவுண்டு வரும். த பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேங்க. நான் ஏன் இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தெரில. மேபி நல்ல பிராண்டு வாங்கினோம் அப்படின்னா சூப்பராக இருக்குமா அப்படின்னு தெரில. நான் இதை வந்து 1 வாரம் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கலாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஆக்சுவலி குப்பையை ஃபுல்லாக அந்த அடியில் ஹோமில் கொட்டிடும். ஹஸ்பண்ட் வந்து மேலே ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்களேன். அதில் 2 பக்கமும் இருக்கிறது வந்து அந்த ட்ராஷ் கொட்டுறதுக்கு. அதில் கை வச்சு அந்த சைடு காமிச்சார் இல்லையா, அது வந்து ஃபுல்லாக இருக்கிறது ட்ராஷ் இருக்குது. இன்னொரு சைடு இருக்குது இல்லையா, அது வந்து எம்டிங்க. அதில் ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். அதில் தான் வந்து எல்லா ட்ராஷையுமே வந்து இந்த மிஷின் வந்து கொட்டிடும். அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து உள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க.
இது வந்து அடுத்த நாள் ஈவினிங்க. நான் வந்து நட்ஸ் வச்சு ஒரு லட்டு பண்ண போகிறேன். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்குது எனக்கு. ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் ஹெல்த்தி ஆப்ஷனாக போகலாமே அப்படின்ட்டு தான் இதை வந்து பண்ணுறேன். முக்கியமாக எனக்கு தான் பண்ணுறேன். எல்லார் வீட்லேயும் பசங்களுக்கு பண்ணுவாங்க. பட் பசங்க ரொம்பலாம் ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் எல்லாருக்கும் சேர்த்து மாற்று நான் சாப்பிட்றேன்னா, அதனால தாங்க நான் வந்து எனக்கு பண்ணுறேன். அதுவும் இந்த பீரியட்ஸ்லாம் வர முன்னாடி என்னால் கட்டேப்படுத்த முடியலங்க. ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வாய்க்குள்ளே போயிடுது. சரி இது மாதிரி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தி ஆப்ஷனாக இருக்குமே, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் வந்து இது பண்ணுறேன். சுகர்லாம் போடாமல் சுகருக்கு பதிலாக தான் டேட்ஸ் போட்டு வந்து பண்ண போகிறோங்க. நான் வந்து 30 டேட்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வந்து 30க்கு பதிலாக 25 டேட்ஸ் போட்டும் பண்ணிக்கலாம். இது வந்து நட்ஸும் போடுவேன். நட்ஸோட அளவை குறைக்க வேணாம். நான் சொல்கிற மாதிரி நட்ஸ் அளவு எடுத்துக்கோங்க. டேட்ஸ் மட்டும் ரொம்ப திகட்ட வேணாங்க எனக்கு மீடியமான ஸ்வீட் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க 25 டேட்ஸ் போட்டுக்கோங்க. இல்லைப்பா கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் 30 டேட்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து கொட்டை இருக்கிற டேட்ஸ் தாங்க நான் வாங்குவேன். ஏன்னா இதுதான் நல்லாயிருக்கும் சாப்பிட, நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஏன்னா வெளியில் இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா கெட்டு போகாது. நேற்றே எடுத்து இதை வெளியில் வச்சுட்டேன். ஏன்னா அப்படின்னா தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்றதுனால தாங்க வெளியில் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து அதோட அந்த கொட்டையெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிடணும். ஏன்னா மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அரைக்க ஈஸியாக இருக்கும். நீங்கள் கட் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தான பேஸ்ட்டாக வந்து அரைக்க முடியாது. அதனால தான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். சின்ன ஜார் எடுத்துக்கோங்க. பெருசு எடுத்தீங்க அப்படின்னா அது அரைக்கவே முடியாதுங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கீழே ஃபுல்லாக அரைஞ்சதெல்லாம் அந்த கீழே அந்த பிளேடில் மாட்டிக்கும். மேலே இருக்கிறது அப்படியே நிற்குமா. சின்னது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டேட்ஸு சாஃப்டாக இருந்ததுன்னா தண்ணி எதுவுமே தேவை கிடையாதுங்க. அது நீங்கள் உள்ளே போட்டு அரைச்சோன்னே சூப்பராக ஃபைனாக அரைஞ்சிரும். முக்கியமாக பிளெண்டரில் போட்டு அரைச்சிடாதீங்க. ஏன்னா பிளெண்டரில் போடுறப்ப வந்து ஏன்னா எல்லா டேட்ஸும் மேலே தான் ஒட்டிக்குங்களா. நீங்கள் எவ்வளோ இது பண்ணாலும் கொஞ்சம் தான் கீழே வரும். அப்படி கீழே வர்றப்போ அது சரியாக அரைக்க மாட்டேங்குதுங்க. ஒருவேளை சின்ன அந்த பிளெண்டரோட ஜார் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃபைனாக அரைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட சின்னது இல்லை. ஒரு டைம் நான் இந்த இது பண்ணேன். அப்போ பிளெண்டரில் போட்டு தான் பண்ணேன். அப்போ நல்லா அரைக்கலை. ஸோ அதனால தான் நான் வந்து சின்னதில் ஜாரில் போட்டு அரைங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒரு 3 to 4 டைம் வந்து வந்துச்சுங்க எனக்கு டேட்ஸ் அரைக்கிறதுக்கு. எனக்கு எல்லா டைமுமே வந்து நல்லா ஃபைனாகவே சூப்பராக அரைச்சிருச்சு. தண்ணியே ஊற்றாம தான் அரைச்சேன். 2 வெரைட்டி டேட்ஸ் வந்து இருக்கும். இது நான் காஸ்கோவில் வாங்கினேன். அதில் இன்னொரு வெரைட்டி டேட்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவுமே இருக்கும். அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்குங்க. இதுதான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அரைச்சதை ஃபுல்லாக வந்து தனியாக ஒரு தட்டில் வந்து வச்சுட்டேன். இப்போ நட்ஸ் எல்லாம் எடுத்துடலாங்க. நான் வந்து என்னென்ன நட்ஸ் இன்றைக்கி சேர்க்க போகிறேன் அப்படின்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட், அப்புறம் வந்து இந்த பூசணிக்காவோட விதை. ஃபஸ்ட்டு வந்து இந்த பூசணிக்காவோட சீட் வந்து சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா போன டைம் பண்ணுறப்ப நான் சேர்க்கலை. சரி இந்த டைமும் வேணாமே அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் சால்ட் இருக்குங்க. சால்ட்டடு தான். அது அப்படி தான். அதனால தான் நான் சேர்க்க வேணாம்னு நினச்சேன். இல்லை இவ்வளோ ஸ்வீட் இருக்குல்ல, அதனால் சால்ட்டு போட்டால் அது வந்து வெளியே தெரியாது அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்து அதுவுமே எடுத்திருக்கேன். என் லைஃப்லேயே வந்து நான் வால்நட் சாப்பிட்டதே கிடையாது. ஏன்னா அதை சாப்பிடாமே எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பசங்களுக்காக வாங்கினோங்க. பசங்களுக்குமே சாப்பிட மாட்டாங்க. 2 பேருமே நீங்கள் சாப்பிட்டா தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்காக சாப்பிட்டு பார்த்தேன். அது என்னமோங்க வேர்க்கடலை மாதிரியே தான் இருக்குது டேஸ்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இல்லை அப்படின்னு நான் ஒரு மனசில் நினச்சி வச்சுருப்பேன்ல, அந்தளவு டேஸ்ட்லாம் இல்லை. நல்லா தான் இருந்துச்சு. அதில் இருந்தால் நாங்கள் வால்நட் சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லா நட்ஸுமே ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேங்க. நீங்கள் வந்து இந்த இத்தனை நட்ஸு கலக்கிறதுக்கு பதிலாக என்கிட்ட ஒரே ஒரு நட்ஸ் மட்டும்தாங்க இருக்குது அப்படின்னா, அந்த ஒரே ஒரு நட்ஸ் மட்டும் வச்சு கூட நீங்கள் இந்த நட்ஸ் பால் வந்து பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ரஃப்பாக வந்து சாப் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக பொடுசாக கட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. நான் இதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அந்த கப்பில் மெஷர் பண்ணுறதுக்காக போட்டு பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் போல் பத்தாமல் இருந்துச்சு. ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி நட்ஸ் அப்படின்னா வால்நட், அப்படி இல்லைன்னா முந்திரி தான். சரி வால்நட்டே எடுத்துடலாம் முந்திரிக்கு பதிலாக அப்படின்ட்டு வால்நட்டை கட் பண்ணி அந்த ஒரு கப் அளவுக்கு பேலன்ஸ் வந்து போட்டு மெஷர் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக ஃபுல்லாக வந்து இருந்துச்சுங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் எடுத்திருக்கேன் நான். இதில் வந்து நிறைய சாப்பாடு பண்ண மாட்டேன். இது ஸ்வீட்காகவே இந்த நான்ஸ்டிக்
பேன் வந்து நான் வாங்கினேன். ஹல்வா பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா பால்கோவா அந்த மாதிரி ஐட்டம் பண்ணுவேன். மற்றபடி வேறு கூட்டு பொரியல்லாம் இதில் வாய்ப்பே இல்லை, பண்ணது கிடையாது. கொஞ்சமாக நெய்யுங்க. மொத்தமே இதுக்கு 2 டீஸ்பூன் தான் நெய்யே தேவை. ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் வந்து இந்த டேட்ஸ் வதக்கிறதுக்காக நான் வந்து சேர்த்துருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை மேலே வச்சுட்டு நெய் போட்டுருங்க. நெய் ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த டேட்ஸோட பேஸ்ட்டை ஃபுல்லாக அதில் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அந்த டேட்ஸோட கலர் ஃபுல்லாக மாறுங்க, நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். அதை பண்ணிகிட்ருக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து டேட்ஸ் நல்லா கல் மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு அதை கிண்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னாலே அதோட அந்த கலர் எல்லாம் அப்படியே மேலே நல்லா மாறுறது நம்மளுக்கு வந்து தெரியும். ஒரு 3 to 4 நிமிஷம் தாங்க ஆகும் இது ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு. இது கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் அந்த தட்டில் வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கணும். அந்த நட்ஸை வந்து இப்போ வந்து அதை வந்து வறுக்கணும். ஸோ அதுக்காக தான் நெய் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம நட்ஸை ஃபுல்லாக இதில் போட்டுருங்க. நட்ஸ் எந்தளவு வறுக்கணும் அப்படின்னாங்க, ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வரும் பாருங்களேன், அந்தளவு வறுத்தோம் அப்படின்னா போதும். அதே மாதிரி பயங்கர வாசமாக இருக்குங்க, வறுத்துட்ருக்கும்போதே உங்களுக்கு தெரியும், சூப்பர் வாசமாக இருக்கும். அந்தளவு வந்து இதை நம்ம நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த டேட்ஸு, அதோட பேஸ்ட்டையும் இதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது மிக்ஸ் ஆகிரும். அதுக்குமே கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்கும் மிக்ஸ் ஆகிறதுக்கு. இந்த ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏலக்காய் தூள் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் இதை. ஒரே ஒரு இதுங்க, நம்ம இந்த ஸ்டீல் பாத்திரத்தில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டேட்ஸ் அப்படியே அடி பிடிச்ச மாதிரி ஒட்டிக்கும். அதே மாதிரி தான் இந்த அயர்ன் பேனில் பண்ணாலும் இருக்கும். ஸோ நம்ம நான்ஸ்டிக்கில் பண்ணோம் அப்படின்னா தான் கொஞ்சமாவது ஒட்டாமல் அது நல்லா திரண்டு வரும். மற்றபடி எதில் பண்ணாலுமே கண்டிப்பாக அது ஸ்டிக்கியாக ஒட்ட தான் செய்யும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்ச்மெண்ட் பேப்பரில் போட்டு தான் பால் பிடிக்க போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் அந்த பண்ண எல்லாத்தையுமே வந்து பேட்ச்மெண்ட் பேப்பரில் வந்து ஃபுல்லாக போட்டுட்டேன். நீங்கள் பால் மாதிரியும் பிடிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா ரோல் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணியுமே வச்சுக்கலாங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ, எந்த மாதிரி சாப்பிட்டா பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து அதை பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதை ரோல் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் திக்கான பீஸ் மாதிரி வரும். நீங்கள் பால் மாதிரி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸாக, அப்படி இல்லைன்னா ஸ்மால், நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு வந்து பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போதே வந்து அதை ஃபுல்லாக பால் பிடிச்சி வச்சுருங்க. ஒரு வாரம் வரையிலும் வெளியில் வச்சுக்கலாங்க, கெட்டு போகாது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி கெட்டு போயிடும். நீங்கள் நெய்யெல்லாம் கையில் தடவிட்டு அதுக்கப்புறம்லாம் பால் பிடிக்கணும்னு அப்படியே அவசியம் கிடையாதுங்க. அதை எடுத்து அப்படியே பால் பிடிச்சிங்க அப்படின்னாலுமே அது ஒட்டாமல் தான் வரும். சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏதாவது ஒரு கண்டெய்னரில் போட்டு இதை வந்து நம்ம வச்சிடலாம், எப்போ வேணுமோ அப்போ வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. இதோட வந்து நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். Thank you. Bye.